ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், என்னப்பா இது புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஓய அடுத்த ஒரு பிரச்சனை திரும்பி ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. எஸ்எஸ் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் அவர் பேசின சில விஷயம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சு. ஓகே, அது கொஞ்சம் சடவுன் ஆச்சு. அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் அவர் பேசியிருந்தாரு, மகாநதி இஸ் நாட் ஒன்லி ஃபார் வீக்கா அப்படின்ற மாதிரி சில இஷ்யூ ஆச்சு. அதுக்கும் வந்து லட்சுமி பிரியா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, மூவா பிரவீனா, ஸோ இவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ பிரவீனா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு டிசைனர். ஸோ இவங்க வந்துட்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு நிறைய டிசைன் காஸ்டியூம்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க. பொதுவாக இப்போ இந்த ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியில அவங்க ரோல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு அவங்க சேல் பண்ணுவாங்க. கரெக்டா? அது சேல் ஆகணும், மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதை வந்து ப்ரமோட் பண்ணணும். அந்த ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு மாடல் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரெண்டிங்காக இருக்கிற ஹீரோஸோ, ஹேண்ட்ஸமா இருக்கிற ஹீரோஸோ, அவங்க வந்துட்டு ஹீரோஸோ ஹீரோயின்ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து போட்டோ ஷூட் பண்ணி, அதாவது அந்த காஸ்டியூம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணி அதை வந்து அவங்க விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் நல்லா இருக்கே அப்படின்றதையும் பார்ப்போம். கரெக்டா? அது யார் டிசைன் பண்ணதுன்னு பார்ப்போம். அந்த பேஜை நம்ம செக் அவுட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கிக்குவோம். இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸா போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்மளுடைய சுவாமிக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸா ஒரு காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்றவங்க தான் பிரவீனா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி கொலாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல வந்துட்டு நிறைய போட்டோஸ் கொடுத்துருந்தாரு சுவாமி. ஸோ அங்கேயுமே வந்துட்டு இவங்க தான் கொலாப் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து துபாயில கூட இவங்க தான் கொலாப் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இது தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது அவங்க சொன்ன விஷயம் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஹலோ எவ்ரி ஒன். ஸோ அங்கிருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் தி பாஸ்ட் 2 days, 2 நாளுக்கு முன்னாடியில இருந்து ஐ ஹவ் பீன் ரிசீவிங் unnecessary messages from various fans. I want to clarify that I am simply collaborating with a model for my photo shoot featuring my costume designs. SS Music or Mahanadi has nothing to do with this. It is entirely separate. Please focus on your work and allow us to handle our decisions. We will choose the model and manage the photo shoot as we see fit. Your suggestions are not needed in this matter. Please stop messaging me regarding unrelated topics. I have no intention of responding because that is not my job. While you may have the time to discuss a text about these matters, I'm occupied with my work and have no interest in unnecessary conversations. I hope this message makes things clear. I am addressing everyone, so please stop sending me messages about my profession or anyone else. If this continues, I will have no choice but to take the next step and report it to cyber authorities. I appreciate your understanding அண்ட் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு 2 days வந்துட்டு அவங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு மெசேஜஸ் வருது போல். அப்படின்னு என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தமாக, லைக் இவங்கள வந்து ஷூட் பண்ணுறீங்களா அப்படின்னு, இவங்களை வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்களா என்னன்றது தெரில. அதே போல் எஸ்எஸ் மியூசிக்கும் மகாநதிக்கும் நீங்கள் தான் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணுறீங்களாங்கிறத கேட்குறாங்களான்னு தெரில. ஸோ இது ரிலேட்டடான தேவையில்லாத சில கேள்விகள் வந்து அவங்க கிட்ட போயிருக்கு. அது கொஞ்சம் அவங்கள டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவும் வச்சிருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக அவங்க மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் நான் வந்து யாரை வந்து ஷூட் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். கரெக்டாக அவங்க யாரை சூஸ் பண்ணணும், யாரை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் யாரையும் சஜஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. திருப்பி வருது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வந்து சைபர் அத்தாரிட்டிஸ், அதாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது சுவாமி பற்றின சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறதால நான் ஃபேன்ஸ்ட்டு பர்சனலாக கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஈடுபடவே வேண்டாம். ஏன்னா அவருடைய பர்சனல், அவர் போய் கொலாப் பண்றதும், ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட கொலாபரேட் கேட்கறதும் பண்றதும் தான் அவருடைய பர்சனல். நம்ம ஃபேன்ஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ஒரு போஸ்ட் போட்டாரா அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அவர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போறாரா அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். சீரியல் நல்லா இருக்கா, மூவி நல்லா இருக்கா, சாங் ரிலீஸ் ஆயிருக்கா, இதை மட்டுமே பார்க்கணுமே ஒழிய அவர் எங்க கொலாப் பண்றாரு, அந்த கொலாபரேஷன்ல என்ன நடந்திருக்கு நம்ம வேணா கேட்கலாம். நீங்க ஏதாவது கொலாப் பண்ணியிருந்தீங்களா, ஏதாவது போட்டோஸ் இருக்குமா, கிடைக்குமா அப்படின்னு வேணா கேட்கலாமே ஒழிய, நீங்க பண்ணுங்களேன், நீங்க இப்படி பண்ணியிருந்தீங்களாமே, நீங்க இப்படி பிரச்சனை வந்துச்சாமே அப்படிலாம் போய் ஒருத்தவங்க கேட்கறது அன்னெசரியான ஒரு விஷயங்கள். கண்டிப்பா இது வந்து நீங்க ஃபேனா நல்லபடியா பண்றதான்னு நினைச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ ஆகும்போது அது கண்டிப்பா சுவாமிக்கு தான் அது பெரிய பாதிப்பா வந்து அமையுமே தவிர இது வந்து மற்றபடிக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ஃபேன்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீரியலா பாருங்க, ஆர்டிஸ்டா பாருங்க. அதை தாண்டி நமக்கு ஒருத்தர் மேல இன்னும் கொஞ்சம் அக்கறைகள் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அது வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி போயிடக்கூடாது. விளையாட்டா பண்ற சில விஷயங்கள் வந்து அது
கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகி முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கன்சர்ன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா தொடர்ந்து இப்போ ஒரு 1 வீக்லேயே வித்தின் இப்போ ஒரு 3rd அலிகேஷன்ஸ் மாதிரி அவருக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவர் மேலே வருதாங்கிறது இல்லாமல் அவர் சார்பாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால கொஞ்சம் ஆடியன்ஸ் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ இதுதான் இந்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.